ஐயா, நாங்க பல வருஷமா அதே 2-3 பசைகளை தான் பயன்படுத்திக்கிட்டு வரோம். ஆனா போன தடவை நாங்க கடைக்கு போனப்போ அங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. எந்த பொருளை எங்க பயன்படுத்துறதுன்னு எனக்கு புரியவே இல்ல. இப்ப வேலையில கவனம் செலுத்து, மத்ததெல்லாம் அப்புறம் விளக்குறேன். நான் வேலையை ஆரம்பிச்சப்ப கார்பெண்டர் வேலை சுலபமா இருந்துச்சு. பிளைவுட், லேமினேட், மரம். ஆனா இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு. மெட்டீரியலும் சரி, வேலையும் சரி. ஒவ்வொரு வேலைக்கு ஏற்ப தனி தேவையும் அதுக்கான தனி பொருளும் இருக்கு. இத்தனை வருஷம் வேலை செஞ்ச பிறகும் எந்த பொருள் எந்த வேலைக்கு சரியானதுன்னு முடிவு பண்றது அவ்வளவு சுலபம் இல்ல. நீங்க சொல்றது சரிதான், அது அவ்வளவு சுலபம் இல்ல. ஆனா அதை சுலபமாக்க முடியும் ட்ரூ கிரிப் அடிசிவ்ஸ் மூலமா. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் ஏத்த மாதிரி சரியான ஆப்ஷன்ஸ் இங்க கிடைக்குது. உங்களுக்கு வெள்ளை பசை வேணும்னா அல்ட்ரா, டைனமோ கோல்டு இல்லனா சுப்ரீமா பிவிசி. அதுவே உங்களுக்கு ரப்பர் பசை வேணும்னா ஸ்விஃப்ட் இல்லனா ஈஸி கிரியேட் ஸ்ப்ரே. இந்த 2 வகையான பசைகளை பயன்படுத்தினாலே போதுமானது. எந்த வகையான பர்னிச்சர்களையும் நம்மளால செய்ய முடியும். ஓஹோ, ஆனா வெள்ளை பசையிலே இத்தனை வெரைட்டி இருக்கு. இதுல எந்த வெரைட்டி எந்த வேலைக்கு பயன்படும்? தண்ணி, ஈரம் இல்லனா தினசரி பயன்பாடுகள் அதிகமா இருக்கிற இடத்துல கிச்சன் கேபினெட், பாத்ரூம் கேபினெட் இல்லனா டைனிங் டேபிள் மாதிரியான இடங்கள்ல வாட்டர் ப்ரூஃப் பசைகள் தான் பயன்படும். அதுதான் ட்ரூ கிரிப் அல்ட்ரா அப்புறம் டைனமோ கோல்டு. இந்த பசைகள் தண்ணி, கிளைமேட்டிக் சேஞ்ச் எதுவானாலும் இணைப்புகளை ரொம்ப உறுதியா பாதுகாக்கும். மேலும் டைனமோ கோல்டுக்கு D3 சர்டிபிகேஷன் இருக்கு, சர்டிஃபைடு வாட்டர் ப்ரூஃப் பெர்ஃபார்மன்ஸ். சரி, இன்னைக்கு பிவிசி லேமினேட், அக்ரிலிக் லேமினேட், எச் பெண்டிங்கான வேலைகள் தான் அதிகமா நடக்குது. அதுல எந்த பசை பெஸ்டா இருக்கும்? சுப்ரீமா பிவிசி இதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட சிறப்பான படைப்பால பிளைவுட் மேல பிவிசி அப்புறம் அக்ரிலிக் லேமினேஷன் சிறப்பா ஒட்டிக்குது. செங்குத்தான அப்புறம் நேரான பொருட்களை கூட இது டைட்டா புடிச்சுக்குது. அதனால ஏஜ் பேண்டிங்க்கும் சுப்ரீமா பிவிசி ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஆனா அந்த ஒயிட் க்ளூவை ஒட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமே. வேலையை உடனே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னா அதுக்கான தீர்வும் வேறையா தான் இருக்கணும். அதே மாதிரியான இடத்துல தான் ரப்பர் பசை பயன்படுத்தப்படுது. ட்ரூ கிரிப் ஸ்விஃப்ட் வெறும் 8 to 10 நிமிஷத்துல உறுதியா உடனடியா புடிச்சுக்கும். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நேரம் குறைவா செலவாகிறதுனால வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிடும். வேலை வேகமா முடிஞ்சா அடுத்த வேலையை வேகமா தொடங்கறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். வேலை அதிகம் நடந்தா வருமானமும் அதிகமாகும். கண்டிப்பா. ரப்பர் பசையில இன்னொரு சிறப்பம்சமும் இருக்கு, அதுதான் ஸ்ட்ராங் டேக். இதனால செங்குத்தான அப்புறம் நேரான பரப்புகள், வளைஞ்ச இடங்கள் இல்லனா சிரமமான மூலைகள்ல கூட இது சரியான பிணைப்பை கொடுக்குது. கிளாம்பிங் பண்ண முடியாத இடத்துல கூட இதை நாம யூஸ் பண்ணலாம். ஒருவேளை கையில ரப்பர் பசை இல்லனாலும் வேலையை உடனே நீங்க முடிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு உடனடி தீர்வை நீங்க கையிலேயே வச்சிருக்கிறது ரொம்ப உபயோகமா இருக்கும். அதனால உங்க கார்பெண்டர் டூல் கிட்ல ஈஸி கிரியேட் ஸ்ப்ரேவை கட்டாயமா நீங்க வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. இது வெறும் 10 நிமிஷத்துல செட் ஆயிடும். வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கப்ப இல்லனா கிளாம்பிங் பண்ண ரொம்ப கடினமா இருக்கப்ப இது ஒரு உடனடியான சுலபமான தீர்வா மாறிடுது. என் தேவையை கரெக்டா சொல்லிட்டீங்க. எந்த வேலைக்கு எந்த தீர்வு சரியானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வேலையை ஆரம்பிக்கிறது தான் கரெக்டா இருக்கும். சரி, நான் கிளம்புறேன். காலையில சில புது ப்ராடக்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, வா உனக்கு விளக்குறேன். இவருக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரூ கிரிப் பசையை ட்ரை பண்ணி பாருங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் ட்ரூ கிரிப், ஒவ்வொரு பிணைப்புலையும் நம்பிக்கை. ஒரு உறுதியான வாக்குறுதி. மேலும் தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள ஏஷியன் பெயிண்ட்ஸ் ட்ரூ கிரிப் பிரதிநிதியை தொடர்பு கொள்ளவும் அல்லது அருகிலுள்ள ஏஷியன் பெயிண்ட்ஸ் ட்ரூ கிரிப் கடைக்கு செல்லவும்.